தோழர்களே, இந்தியா முழுமையிலும் இன்றைக்கு வக்ஃபு வாரியத்தினுடைய சட்டத்தை திருத்தி அமைத்திருக்கிறது என்பது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. அதற்கு அரசாங்கம் பல்வேறு காரணங்களை சொல்லலாம். வக்ஃபு சட்டம் என்பது இப்போது வந்ததல்ல. அது இங்கிலீஷ்காரன் காலத்திலேயே 1800 அந்த சட்டம் வந்துருச்சு. 1800 வந்த சட்டம் இல்ல, அதுக்கு இடையில 5-6 திருத்தங்கள் மேற்கொண்டாச்சு. இப்ப புதுசாக வந்திருக்கிற திருத்தம் என்பது சாதாரண திருத்தம் அல்ல, 40 திருத்தங்களை அந்த பழைய சட்டத்துல கொண்டு வந்திருக்காங்க. சட்டத்துடைய பெயரையே ரொம்ப நீளமா மாத்திட்டாங்க. வெளியே சொல்லும்போது வக்ஃப் சட்டம்னு சொல்றாமே தவிர அதனுடைய முழு பேரு வக்ஃப் மேலாண்மை அதிகாரம் அளித்தல் திறன் மேம்பாட்டு சட்டம். அதுதான் 2025 நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய புதிய சட்டத்தினுடைய பெயர். இதுக்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியா பூராவும் ஏராளமான சொத்துக்கள் வந்து வக்ஃபுகிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள சொத்து. அதுல எவ்வளவு வருமானம் வருது, அதுக்கான வருவாய் எவ்வளவு வருது அப்படிங்கறத பார்த்தோம்னா அது ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப இதையெல்லாம் ரொம்ப வேகமாக இதை வளர்ச்சி சரியான முறையில இந்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து எப்படி இதை மேம்படுத்துவது அப்படிங்கிறதுக்கான சட்டத்தை கொண்டு வர்றோம். இதனால இஸ்லாமியர்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் அப்படின்னு தான் நம்முடைய அரசாங்கம் சொல்லுது. வழக்கமா நம்ம அரசாங்கம் அப்படிதான் சொல்லும். கேஸுக்கு வந்து மானியத்தை கட் பண்ணிட்டு நேரா பேங்க்ல போடும்போது போடுறேன்னு சொன்னபோது என்ன சொன்னாங்கன்னா, யார் யாரோ வந்து கேஸ் மானியத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க, அதனால யாரு கரெக்டா பொதுமக்கள் வாங்கி பயன்படுத்துறாங்களோ அவங்களுக்கு அந்த மானியம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இதை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன கதியாகி போச்சு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை சம்பந்தமா ரொம்ப பாதுகாப்பற்ற நிலையில வங்கி வாடிக்கையாளர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பை ஏற்படுத்தி தருவதற்காக புதிய விதிகளை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பாதுகாப்பு அப்படின்னா, மாசத்துக்கு 3 தடவை மட்டும்தான் ஏடிஎம்ல இருந்து கட்டணம் இல்லாம எடுத்துக்கலாம். அப்புறம் ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கும் போதும் 23 ரூபா பிடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதா உண்மை. ஆனா சொல்லும்போது உங்க மேல தூக்கி 23 ரூபாய ஒவ்வொரு தடவை பணம் எடுக்கும் போது உங்க தலையில போட போறோம்னு சொல்லல, உங்களை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த புதிய திருத்தங்களை கொண்டு வர்றோம் அப்படின்னு சொன்னாங்க. அதே போன்ற நிலை தான் இந்த வக்ஃபு சட்டத்தை திருத்தி அமைச்சிருக்கிறதுல. ஏதோ முஸ்லிம்களுக்கு நன்மை சொல்ல தரப்போவதாக ஏராளமா அவங்க சொல்லியிருக்காங்க. வக்ஃபுனா என்ன? வக்ஃபு அப்படிங்கிறது இஸ்லாமியர்களோ அல்லது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களோ, இஸ்லாமியர்களுக்கு அல்லது அந்த மத சம்பந்தமான அந்த நிறுவனங்களுக்கு நன்கொடை கொடுக்கறத பாதுகாக்கிற என்டோமெண்ட், அது பேர் தான் வக்ஃப். ஏராளமானவர்கள் இந்துக்களும் கொடுத்திருக்கிறார்கள், இந்துக்கள் அல்லாதவர்களும் கொடுத்திருக்காங்க. ஏன் இந்துக்கள் அல்லாதவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, முஸ்லிம்களும் இந்துக்களுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம மயிலாப்பூர்ல கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு. அதுக்கு முன்னாடி பெரிய குளம் தான் அதனுடைய மிகப்பெரிய அழகு. அந்த குளத்தை கொடுத்தது யாரு அப்படின்னா ஒரு முஸ்லீம் தான் கொடுத்துருக்காரு. இதே மாதிரி ஏராளமான வகையில சொல்ல முடியும். அதே போல திப்பு சுல்தானை பத்தி ஏராளமான பொய்களை சங்கிகள் பரப்பிட்டே இருக்காங்க. நீங்க திண்டுக்கல்ல மலைக்கோட்டை இருக்கு. வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையில தோத்து போய் ஓடியாந்து 6 வருஷம் கழிச்சுதான் திரும்ப போறாங்க. அப்போ திப்பு சுல்தானுடைய பாதுகாப்புல இருக்காங்க. அவங்க திண்டுக்கல் மலைக்கோட்டையில போய் வேலுநாச்சியாரா அவரை தங்க வச்சிருக்காரு. அது முஸ்லிம் மன்னர்களுடைய கோட்டை தானே. ஆனா அவங்க போய் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த கோட்டைக்குள்ள ஒரு கோவில் கட்டப்பட்டுச்சு. இப்போவும் நீங்க போய் பாருங்க, அந்த கோவில் அங்க இருக்கு. அதனால முன்ன வந்து இந்த மாதிரியான இந்த இந்த இவ்வளவுக்கு பிளவு, இந்த அளவுக்கு வெறுப்பு அப்படிங்கிறது முன்ன இல்ல. அதனால எல்லாரும் கொடுத்துருக்காங்க. இப்ப கொடுத்ததுக்கெல்லாம் டாக்குமெண்ட் பத்திரம் இருக்கா அப்படின்னு சொன்னா அப்படி பத்திரம் இருக்க முடியாது. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு யாரு கொடுத்தாங்கிறதுக்கு என்ன பத்திரம் இருக்க முடியும்? நம்ம கந்தக்கோட்டம் இருக்கு சென்னையில, அதை யாருக்கு கொடுத்தாங்கிறதுக்கான என்ன டாக்குமெண்ட் இருக்க முடியும்? அப்ப டாக்குமெண்ட் இல்ல அப்படின்னு சொன்னா வக்ஃபுக்கு இந்த சொத்து டாக்குமெண்ட் இல்லாம இருந்தால் அதை அகற்ற வேண்டாம். அதெல்லாம் வந்து டிஸ்பியூட்டட்,
அதாவது வில்லக சொத்துக்கள் அப்படிங்கிற மாதிரியான முறையில் தான் சித்தரிக்கப்படுது. நீங்க பார்த்தீங்கன்னா முதல்ல இனிமே நன்கொடை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த நன்கொடை கொடுப்பவர் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் இஸ்லாமியராக இருந்திருக்க வேண்டும். அப்பதான் கொடுக்க முடியும். அதாவது என்ன அப்படின்னா வேற மதத்தை சார்ந்தவர்கள் வந்து இந்த வக்ஃபுக்கு வந்து பணம் கொடுக்க முடியாது. முதல்ல அந்த இடத்த கட் பண்ணிடுறாங்களா. அதுக்கு அடுத்து இப்படி கொடுப்பதற்கு அரசாங்கத்தினுடைய ஒப்புதல் பெற வேண்டாம். ஒரு நன்கொடை கொடுக்குறவங்க திருப்பதியில கொண்டு போய் உண்டியல் போடுறோம். உண்டியல்ல நம்மள மாதிரியான ஆளு 50 ரூபா 100 ரூபா போடுற ஆளும் இருக்கு. 5 லட்சம் ரூபா 5 கோடி ரூபா போடுறவனும் இருக்கான். இப்ப எல்லாமே அரசாங்கத்திட்ட அனுமதி வாங்கணும் அப்படின்னு சொல்றோமா, இது புதிதாக அனுமதி வாங்கணும். மூன்றாவதாக என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த வக்ஃபுல அது இதுவரைக்கும் இஸ்லாமியர்கள் இருக்கிற இது அது இஸ்லாமியர்கள் இருக்க இவங்க வந்து சரியா பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. ஆக திறனுள்ளவர்கள் வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் திறனுள்ளவர்களே கிடையாதா. அஹ் இஸ் அஹ் இருக்கணும் அப்படின்னு சொன்னா வக்ஃப் போர்டுல மெம்பர் வந்து 11 பேர். இது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒரு வக்ஃப் போர்டு இருக்கு. அது அந்த மாநிலத்துடைய சிறுபான்மை துறையினுடைய அந்த கண்காணிப்பு கீழே அது இயங்கிக்கிட்டு இருக்கு. இப்ப இதுல அந்த 11 பேர்ல 2 பேர் போடணும் அப்படின்னா வெறும் 2 பேர், 2 பேர் போடணுங்கிறது மட்டும்தான் வெளியே தெரியுது. ஆனா அதுல உண்மையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா குறைந்தபட்சம் 2 பேர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 பேர் குறைந்த 2 பேர் போட்டாகணும் நிச்சயமா. அதுக்கு மேல போறதுனாலும் போடலாம். இந்த சட்டம் என்ன வழிவகை செய்கிறது அப்படின்னா கிட்டத்தட்ட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கையை சிறுபான்மையாக்கி விட்டு இஸ்லாமியர் அல்லாதவர்கள் என்ன வார்த்தையால பேசுறது. நம்ம சங்கிகளை கொண்டு போய் அல்லது இந்து மதம் என்ற பெயர்ல சங்கிகளை கொண்டு போய் உள்ள திணிக்கிறதுக்காக தானே அது. அப்ப இஸ்லாமியர்களுக்கான அந்த சொத்தை பராமரிக்கக்கூடிய வக்ஃபுல இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களுடைய புகுத்துவது அப்படிங்கிறதே பொருத்தமானதல்ல. ஆனா அதை குறைந்தபட்சம் 2 பேர் அப்படின்னு சொல்லும்போது அதை விடவும் அதிகமானவர்களை உள்ளே கொண்டு போய் நுழைப்பதற்கு இது தருகிறது. இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இந்து சமய அறநிலையத்துறை இருக்கு. அதுல அதனுடைய அதுல கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் தானே வர்றாங்க. ஐஏஎஸ்ல இருந்து வர்றாங்க. அப்புறம் இந்திய தமிழ்நாடு அரசாங்கம் தான் அதுக்கான அலுவலர்களை நியமிக்குது. ஆனால் சட்டம் தெளிவாக சொல்லுகிறது அவர்கள் அனைவரும் இந்துக்களாக இருக்க வேண்டாம். இந்துக்களாக இருக்கணும்னு மட்டும் சட்டம் சொல்லல. ஹூ ப்ரொஃபஸ், அதாவது இந்து மத நம்பிக்கைகளுக்கு உட்பட்டு வழிபடக்கூடியவராக இருக்க வேண்டாம். நான் இந்து மதத்தை சேர்ந்தவன் ஆனா நான் கோயிலுக்கு போக மாட்டேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னா அவனை போட முடியாது. இந்து மத நம்பிக்கையில் ஊறி இருக்கக்கூடியவனைத்தான் கொண்டு போய் இந்து சமய அறநிலையத்துறையில் போட வேண்டும் அப்படின்னு இருக்குது. இப்ப சமீபத்துல கூட ஐயம்பேட்டை பக்கத்துல ஒரு அலுவலர் வந்து முனிஸ்கான் அப்படிங்கிற இஸ்லாமியர் இருக்காரு அப்படின்னு பெரிய அளவுக்கு இந்த எச்ராஜா பெருசா கிளப்பி விட்டாரு. அது பெரிய விவாதிக்கப்பட்டது. ஆனா அவர் பேர் தான் முனிஸ்கானே தவிர அவருடைய அவர் வந்து இந்து பெற்றோர்களுக்கு பிறந்து இந்துவாக இருக்கக்கூடியவர். தேசிங்கிற பேர் இங்க இருக்கு. தேசிங்கிறது என்ன இந்துனுடைய பெயரா? அவரு தேசிங்கனுடைய பெயரை இங்க கொண்டு வந்து ராஜா தேசிங்கனுடைய பெயரை இங்க கொண்டாந்து வைக்கிறாங்க. கமலஹாசன்ங்கிறது கூட ஒரு முஸ்லீம் பெயர் அதுல சொக்கிதான் நிக்குது. அதுக்காக அவரை முஸ்லீம்னு சொல்லிட முடியுமா? ஆக எவ்வளவுக்கு தவறான முறையில சித்தரிக்கிறார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்து சமய அறநிலையத்துறையில் இந்து அல்லாத ஒருவர் இருக்க முடியாது அப்படின்னு இருக்கிறதையும் அதுல முனிஸ்கான்னு பேர் இருந்த உடனே கொதிச்சு எழுந்து தமிழ்நாடு கூட பரப்புரை செஞ்சதையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா வக்ஃபு என்பது இஸ்லாமியர்களுடைய சொத்து, பல நூற்றாண்டுகளாக இருக்கக்கூடிய சொத்து. அதை நிர்வகிக்கக்கூடிய வக்ஃபுல குறைந்தபட்சம் 2 இந்து அல்லாதவர்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதுல இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கிறதா? திறனும் மேம்பாடும் கொண்டவர்கள் இஸ்லாமியர்களிலேயே இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? வக்ஃப் போர்டுக்கு யாரு மெம்பரை போடுறா? அது ஏதோ இஸ்லாமியர் ஜமாத்து கூடி போடல. இது அரசாங்கம் போடுது. ஏன் ஒரு திறனுள்ள இஸ்லாமியர் இருக்க வேண்டும் அல்லது இன்னும் கல்வி தகுதியில இருக்குன்னு சொல்லாம ஏன் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் போட வேண்டும் அப்படிங்கிறது தான் சங்கிகளுடைய பின்புலம் இருக்கு. அதுக்கப்புறம் மூணாவதா அந்த வக்ஃபுடைய தலைமை அதிகாரி இருக்கார் இல்லையா, சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், சிஇஓ, அவரும் இஸ்லாமியராக இருக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கு. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை இந்துவாக மாற்ற வேண்டும்னு சொல்லாம அதை வேறு வகையில சொல்லிட்டாங்க. அவர் இஸ்லாமியராக இருந்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. அப்படின்னா இஸ்லாமியர் இல்லாதவரை ஒரு இந்துவை அல்லது வேற ஒரு சமயத்திலே போடுவோம்
அப்ப வெறும் போர்டுக்கு மெம்பர் போடுவது மட்டுமல்ல, போர்டுனுடைய தலைமை அதிகாரியே நாங்க எடுத்துப்போம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய விஷயம். அடுத்து அவங்களுக்குன்னு ஒரு தீர்ப்பாயம் இருக்கு. அதாவது இந்த சொத்துக்கள்ல பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னா, வேற இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் அல்ல. வக்ஃப் சம்பந்தமான சொத்துக்கள்ல பிரச்சனை வருகிறது அப்படின்னு சொன்னா, அதை தீர்ப்பதற்கு என்று ஒரு தீர்ப்பாயம் இருக்காது. அந்த தீர்ப்பாயத்துல இதுவரைக்கும் எல்லாருமே 3 பேரு இஸ்லாமியர்களாகத்தான் இருந்தாங்க. இப்ப அதுலயும் என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னா, தீர்ப்பாயம் இருக்கலாம். ஆனா, இந்த தீர்ப்பாயம் சொல்லுவதுதான் முடிவு என்ற நிலை இல்லை. அதற்கு பதிலாக அத ஹைகோர்ட்லயோ அல்லது சுப்ரீம் கோர்ட்லயோ இதன் மீது வழக்கு தொடுக்கிறதுக்கான உரிமை உண்டு அப்படிங்கிற நிலைமைக்கு போறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இனிமே வந்து வக்ஃபு சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான, அதனுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான, வில்லங்கத்தை போக்குவதற்கான அந்த அ அந்த அதிகாரம் வக்ஃபு சம்பந்தமான அந்த தீர்ப்பாயத்திடம் இருந்தது என்பது இப்ப பறிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்னு கொண்டு வந்திருக்காங்க. வக்ஃபு சொத்துக்கள்ல 12 வருஷம் யாராவது ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தா, அது முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டுமல்ல, எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும். அந்த 12 வருஷம் ஆக்கிரமிப்புல இருந்தது அப்படின்னா, அது அந்த யார் ஆக்கிரமிப்பாளரோ அவருக்கு போயிரும் அப்படிங்கிறத அதுக்கு அடுத்ததாக கொண்டு வர்றாங்க. அ அப்புறம் இந்த ஆவணங்கள். நான் மொத சொன்ன மாதிரி, அ ஆவணங்கள் எல்லா சொத்துக்களுக்கும் இருக்குன்னு சொல்ல முடியாது. எப்பவோ குடுத்தது, இத வச்சுக்கோ அப்படின்னு சொன்னதெல்லாம் இருக்கு. அதுல மேல இது என்னுடையது அப்படின்னு யாரும் இதுவரைக்கும் டிஸ்பியூட்டுக்கு வரல. இது அவருடைய கொடுத்தவர்களுடைய குடும்பங்கள் எதுவும் வந்து இது எங்க சொத்து அப்படின்லாம் ஒண்ணும் கேட்கல. ஆனா, இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆவணங்கள் இருக்கிற சொத்து மட்டும் தான் வக்ஃப் வாரியத்துக்குள்ள வரும். அப்ப அத கண்டறியறதுக்கு என்ன புதுசா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 6 மாச காலம் டைம் குடுத்துருக்காங்க. அதாவது இதுக்குன்னு தனியா ஒரு போர்ட்டல் ஒண்ணு இப்ப எல்லாம் கம்ப்யூட்டர் மயமாக்கப்பட்டுருச்சு. போர்ட்டல்ல இந்த மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியம் எல்லாமே இனிமே வந்து அந்த போர்ட்டல்ல இந்த 6 மாசத்துக்குள்ள தங்கிட்ட இருக்க சொத்துக்கான ஆவணங்களை எல்லாம் பதிவேற்றி விட வேண்டும். 6 மாசம் முடிஞ்ச உடனே அந்த பதிவேற்றாத சொத்துக்கள் எவை எவையோ அவை எல்லாமே டிஸ்பியூட்டட் ப்ராப்பர்ட்டி, அதாவது வழக்குக்குரிய அல்லது சர்ச்சைக்குரிய சொத்து அப்படின்னு மாறி அதை அந்தந்த மாவட்டங்களுடைய கலெக்டர் அதுல டெசிஷன் எடுக்கிறதுக்கான முடிவு அப்படின்னு வருது. இது நிறைவேறின அடுத்த நாளே உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் எங்கெங்கெல்லாம் வந்து டாக்குமெண்ட் இல்லாத சொத்து இருக்கோ அதையெல்லாம் அரசு சொத்தாக மாற்றணும் அப்படிங்கிறத இப்பவே, அதாவது இந்த 6 மாசம் இன்னும் முடியல, அதுக்கு முன்னதாகவே அதற்கான நடவடிக்கை உத்தரப்பிரதேச அரசாங்கம் தொடங்கிருச்சு. அப்படின்னா இந்த வக்ஃபு சொத்துக்கள்ல இருந்து ஏராளமான சொத்துக்களை அரசாங்கத்துடைய சொத்தாக மாற்றி விடுவதற்கான அடுத்த ஆபத்தும் அதுக்குள்ள இருக்கு. அதுக்கப்புறம் ஆஹ், இது வரைக்கும் இந்த கணக்குகளை தணிக்கை செய்தது அப்படிங்கிறது அந்த வக்ஃபு வாரியம் தணிக்கை செய்தது. இந்த வக்ஃப் வாரியம் மாநிலங்கள்ல இருக்கிறது பத்தாம இப்போ வந்து நேரடியாக வக்ஃப் கவுன்சில் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுல 22 பேர் மெம்பர் இருக்காங்க. அதுலயும் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களை சேர்ப்பதற்கான திருத்தம் இருக்கு. இப்ப அது நேரடியாக ஒன்றிய அரசாங்கத்தினுடைய சிறுபான்மை துறையினுடைய கட்டுப்பாட்டுக்கு போகுது. அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஏதோ வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானதாக மட்டுமல்ல, வழக்கமாக ஒன்றிய அரசாங்கத்துக்கு மோடி வந்ததுல இருந்து நம்முடைய மாநில அரசாங்கங்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாதவர்களாக பஞ்சாயத்து போர்டு மாதிரி ஆக்கிட்டு எல்லாமுமே ஒன்றிய அரசு தான், அதுதான் ஒரே நாடு, ஒரே சட்டம், ஒரே தேர்தல், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரே கட்சி, ஒரே கொடி, ஒரே மதம் அப்படிங்கிறத நோக்கி போயிட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொரு நகர்வுலையும் பார்த்தீங்கன்னா, இத கொண்டு வருவதற்கான ஏற்பாடு பார்க்கலாம். இப்பவும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியம் என்பது, அந்த மாநிலத்தினுடைய சிறுபான்மை துறையால் கண்காணிக்கப்படுவது என்பதை மாற்றி, இந்தியா முழுமையிலும் இருக்கக்கூடிய அத்தனை வக்ஃபு சொத்துக்களையும் அந்த கவுன்சிலுக்கு கொண்டு போய், அந்த கவுன்சில வந்து இந்தியா அதாவது ஒன்றிய அரசுடைய சிறுபான்மை நலத்துறையின் கீழ இத கொண்டு வந்துடுறது அப்படிங்கிற முறையில கொண்டு போயிருக்காங்க. இப்ப இந்த கணக்குகள இனிமே வந்து சிஏஜி தலைமை தணிக்கை செய்வார். இப்ப எப்படி இந்திய அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை, அது வரவு, செலவுகள ஆ தணிக்கை செய்வதற்கு சிஏஜி இருக்கிறாரோ, இந்த இந்திய அரசாங்கத்தினுடைய தலைமை தணிக்கை அதிகாரி இருக்கிறாரோ, அந்த அமைப்பு இனிமே இந்த சொத்துக்களை எல்லாம் வந்து அ
இந்த கணக்கு வழக்கை எல்லாம் அதுதான் இனிமேல் பார்க்கும் அப்படிங்கிற நிலைமை கொண்டு வரப்பட்டிருக்கு. இவங்க செய்யறதெல்லாம் என்ன அப்படின்னா, இது முதல்ல வந்து ரொம்ப காலமா சொல்லிட்டு இருக்காங்க. அயோத்தியில வந்து பாபர் மசூதியை இடிப்போம், ராமர் கோயிலை கட்டுவோம். இது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷமா சொல்லிட்டு வந்தது. அநேகமாக எல்லா தேர்தல்கள்லையும் இதுதான் முன்வைக்கப்பட்டுச்சு. அதை இடிச்சாச்சு. இப்ப ராமர் கோயிலையும் கட்டியாச்சு. ரொம்ப வேகமா கட்டி முடிச்சாச்சு. அது கட்டினது ஒழுகிக்கிட்டு இருக்குங்கிறது வேற விஷயம். ஆனா கட்டி முடிச்சாச்சு. அப்ப இனிமே அயோத்தியையும் ராமரையும் சொல்லி கலகத்தை தூண்ட முடியாது. அதுக்கு அடுத்து என்ன பண்றாங்க, இந்த ஞானவாபி மசூதியில இந்த நீரூற்று அந்த கல்லு இருக்கு, அதுதான் அது சிவலிங்கம் தான் அதுன்னு சொல்லி அங்க பண்ணி இப்போ அதுக்கு கோர்ட்டுட்டே உத்தரவு வாங்கி அதெல்லாம் உள்ள அதற்கான இந்து மத கோயில்களுக்கான அடையாளம் இருக்கிறதா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஒண்ணு முடிஞ்சு வச்சு மறுபடியும் இன்னொரு தடவை தேடுவதற்கு அனுமதி வேண்டும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அடுத்ததா மதுராவில் இருக்கக்கூடிய கோவில். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் ஒண்ணு இயற்றப்பட்டிருக்கு. அது இந்திய வழிபாட்டு தலங்களுக்கான சட்டம் அப்படின்னு சொல்லி அதுக்கு பேரு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, 1947 விடுதலை அடைந்ததுக்கு முன்னாடி அங்க என்ன கோயில் இருந்துச்சுங்கிறத பத்தி பிரச்சனை இல்ல. 1947ல என்ன கோவில் இருக்கோ, அந்த கோவில் மேல எந்த சர்ச்சையும் எழுப்பக்கூடாது. அது அந்த மதத்தினுடைய, அந்த கடவுளுடைய வழிபாட்டு தலமாக கருதப்படும் அப்படிங்கிறது தான் அந்த சட்டம். இப்ப அந்த சட்டத்தை மீறி ஒரு கோர்ட் வந்து இந்த சர்ச்சை 47க்கு அப்புறம் இந்த கோயில் வந்து என்ன கோயிலு, இந்த சாமி எந்த சாமி, இது எந்த மதத்தினுடைய கோவில் அப்படிங்கிற சர்ச்சை எழக்கூடாது அப்படின்னு தடுப்பதற்காகத்தான் அந்த சட்டம். ஆகவே கோர்ட்டுகள் வந்து அதை எடுக்கக்கூடாது. ஆனாலும் கோர்ட்டுகள் சிலவற்றை எடுக்குது. அதை பத்தி பேசுறாங்க. அதுதான் நம்ம உச்சநீதிமன்றமே சொல்லுச்சு. பாபர் மசூதி இருந்த இடத்துல இந்து கோவில் இருந்ததற்கான அடையாளமே கிடையாது. இப்ப இடிச்சாச்சு. இடிச்சதுக்கு அப்புறம் தோண்டி பார்த்ததுலயும் எந்த அடையாளமும் கிடையாது. ஆகவே இடித்தது மாபெரும் குற்றம். சரி, அதுக்கு என்ன செய்யணும்? இடிச்ச வேண்டாம் அந்த கோவிலை கொடுத்துரு. எந்த மசூதி இடிக்கப்பட்டதோ அந்த மசூதியை கட்டிக்கிறதுக்கு ரொம்ப வேற இடம் தள்ளி கொடுத்தா ஒரு 5 ஏக்கருக்கு ஒரு இடத்த கொடுத்துரு அப்படின்னு சொல்லி இடித்தது குற்றம் என்று சொல்லிவிட்டு குற்றம் செய்தவர்களிடமே சொத்தை கொடுத்து விடு அப்படின்னு கோர்ட்டு சொல்லுச்சுல்ல. அதே மாதிரி இப்போ இந்த மற்ற வழிபாட்டு தலங்கள் சம்பந்தமான விஷயங்களையும் கோர்ட்டு எடுத்துக்கிட்டே இருக்குது. இப்போ அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில ஒரு பிஜேபி வலதுசாரி சிந்தனையாளர், வலதுசாரியா இருக்கவன் சிந்தனையாளராகவே இருக்க முடியாது, சிந்திச்சா அவன் வலதுசாரியா இருக்க முடியாது. அப்போ அந்த வலதுசாரி சிந்தனையாளர் ஒருத்தன் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மேற்கு வங்கத்துல, தமிழ்நாட்டுல, கேரளால, ஆந்திரால, தெலுங்கானால, பஞ்சாப்ல இதுல தான் அதிகமான வக்ஃபு சொத்துக்கள் இருக்கு. எங்கெல்லாம் பிஜேபி நுழைய முடியாம இருக்கோ அந்த மாநிலங்கள்ல தான் அதிகமான வக்ஃபு சொத்து இருக்கு அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பகிரங்கமாக ஒரு வலதுசாரி சொன்னார். அப்ப அது நோக்கம் என்ன? இனிமே வந்து நான் சொன்ன இந்த மாநிலங்களுக்கெல்லாம் மக்கள் இவங்க மேல அதிருப்தியா இருக்காங்க. எங்கெல்லாம் கலகம் பிறந்ததோ அங்கெல்லாம் பிஜேபி ஆட்சி வந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம கடந்த கால வரலாறை பார்க்கும்போது நம்மளால பார்க்க முடியுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஏன் அவங்களுக்கு எம்எல்ஏ வர்றாங்க, எம்பி போறாங்க, ஏன் கோயம்புத்தூர்ல மட்டும் வர்றாங்க அப்படின்னா, கோயம்புத்தூர்ல தான் கலகம் நடந்துச்சு. கோயம்புத்தூர்ல குண்டுவெடிப்பு, கலகங்கள் எல்லாம் நடந்துச்சு. அங்க ஷோபா என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியருடைய மிகப்பெரிய ஜவுளி கடை தகர்க்கப்பட்டது. அப்ப எங்க கலகம் வருதோ அங்கு மக்கள அண்ணன் தம்பியா, மாமன் மச்சான்னா பழகி கொண்டிருக்கக்கூடிய வெவ்வேறு மதங்களை சார்ந்தவர்களே அல்லது வெவ்வேறு சாதிகளை சேர்ந்தவர்களே 2 பிரிவா பிரிச்சு, அவன் எதிரி, இவன் நண்பன் அப்படின்னு சொல்லி எனக்கான ஒரு வாக்காளர் வங்கியை உருவாக்குவது அப்படிங்கிறது அவருடைய நோக்கம். அப்ப இப்ப இதுல வந்துருச்சுன்னா இந்த வக்ஃபுங்கிறது வந்து வேற வக்ஃபுங்கிறது வானத்துல தொங்கல. இந்த வக்ஃபு சொத்துக்கள்ல என்ன இருக்கு? மசூதி இருக்கு. மசூதிங்கிறது இறைவனை வழிபடக்கூடிய இடம். அடுத்து கபர்ஸ்தான் இருக்கு. இந்து கோயில்கள்லாம் அந்த தெருவுல அவங்களையாவது யாராவது இறந்து போயிட்டாங்க, சீக்கிரமா பணத்தை எடு, கோயில் நட திறக்கணும்னு தீட்டுன்னு சொல்லி கோயிலை பூட்டி வச்சிருவாங்க. ஆனா இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்க கொண்டு போய் அ அங்க அவங்களுடைய சர்ச்சுக்கோ அல்லது மசூதிக்கோ அவங்கள கொண்டு போய் அங்க பிரேயர் பண்ணி அடக்கம் பண்றது அப்படிங்கிறது வழக்கமா இருக்கு. ஆக மசூதிக்கு பக்கத்துல கபர்ஸ்தான் என்று சொல்லக்கூடிய அவர்களை அடக்கம் செய்வதற்கான கல்லறை இருக்கு. அதே போல இந்து இஸ்லாமிய மதத்தில்
வழிபடத்தக்கதவராக இருந்த மதிப்புக்குரியவர்களாக இருந்து போனவங்களெல்லாம் அடக்கம் பண்றது அப்படிங்கிறது அதுவும் கிட்டத்தட்ட ஆஹ், அதுவும் ஒரு வழிபடக்கூடிய இடம் மாதிரி அதுக்கு இஸ்லாமிய வகைப்பட்டதுன்னே சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து நம்முடைய இந்திய மரபு, தமிழ்நாட்டினுடைய மரபுகள் இருக்கு இல்லையா, எனக்காக செத்து போனவனை நான் சாமியா கும்பிடுவேன் அப்படிங்கிற மரபு இருக்கு இல்லையா, அதனுடைய மரபு இங்க முஸ்லிம்கள் வந்தவரை அரபு நாட்டுல எப்படி இருக்குதான்னு தெரியாது. ஆனா இங்கு அங்கிருந்து இங்க மாறியவர்கள் இங்கு தங்களை வழிபடுத்துறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அதுவும் இருக்கு. இப்ப இந்த இதெல்லாமும் அதுக்கு சொந்தமானது. அப்ப இனிமே போனா ஒவ்வொரு மசூதி மீதும், ஒவ்வொரு கபர்ஸ்தான் மீதும், அவர்களுடைய மதரசா நிறுவனங்கள் மீதும், அவர்களுடைய மருத்துவமனைகள் நடத்துறாங்க அதன் மீதும், இதன் மீதெல்லாம் வந்து இங்கெல்லாம் டிஸ்பியூட்டட் லேண்டு அப்படின்னு அங்கெல்லாம் வந்து கலகம் பண்ணுவதற்கான ஒரு வழிவகையை தான் இந்த சட்டம் திறந்து விட்டுருக்கு. அப்ப கேரளாவிலேயோ, தமிழ்நாடு, ஆந்திரா, அல்லது தெலுங்கானா, மேற்கு வங்கம், இங்கெல்லாம் இவங்களால வந்து ஆட்சியில இருந்துகிட்டு முஸ்லிம்களுக்கு அல்லது பிற மதத்தினருக்கு எதிரான கலகத்தை ஆட்சியை பயன்படுத்தி, தங்களுடைய போலீஸை பயன்படுத்தி, தாக்குபவர்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பும் கொடுத்து கலகம் பண்ற அந்த நிலை இருக்கு இல்லையா, அது வேறு கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல செய்ய முடியாது. ஆகவே அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து ஒவ்வொரு மசூதி, ஒவ்வொரு தர்கா, ஒவ்வொரு கபர்ஸ்தான், ஒவ்வொரு மதரசா எல்லா பள்ளியிலையும் பிரச்சனையை தூண்டிவிட்டு, இப்ப திருப்பரங்குன்றத்துல தூண்டி விட்டாங்க இல்லையா, திருப்பரங்குன்றத்துல நான் திருப்பரங்குன்றத்துல பிறந்து வளர்ந்தவன். அங்க அந்த திருப்பரங்குன்றத்துக்கு கோயிலுக்கு பக்கத்துல தான் நான் பிறந்தேன். அங்க 20, 25 வருஷம் என்னுடைய இளமை காலம் பூரா அங்க படிப்புலையும் அங்க அந்த ஊர்ல இருக்கும் தான் இது பண்ணுச்சு. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை லீவுனா மலைக்கு மேல போவோம். அங்க தர்கால பிரியாணி போடுவாங்க, சாப்பிடுவோம். காசி விஸ்வநாதர் கோயில் அழகான சுனை தண்ணீர் இருக்கு. அங்க போய் உட்காந்து அந்த தண்ணியில விளையாடுவோம். திரும்பி வருவோம். இதெல்லாம் நான் சொல்றது 50 ஆண்டுகளுக்கு முன்பு சின்ன பிள்ளைகளா இருந்தபோது. எனக்கு தெரிஞ்ச 50 வருஷம் அதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டு காலமாக இருக்கிறதோ, ஏதோ நேத்து தான் அங்க ஆடு வெட்டுனாங்க, அங்க கொண்டு ஒரு எம்பி வந்து அங்க போய் பிரியாணி சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி எவ்வளவு பெரிய கலவரத்த தமிழ்நாட்டுக்குள்ள தூண்ட முயற்சி பண்ணாங்க. திருப்பரங்குன்றத்துக்காரன் போய் அங்க எவனும் சண்டை போடல. அல்லது மதுரை மாவட்டத்துக்காரன் எவனும் போய் அங்க சண்டை போடல. ஆனா இந்த காவி கும்பல் வெவ்வேறு ஊர்ல இருந்து திரட்டி வந்து ஏதோ திருப்பரங்குன்றம் முருகனை அவமதித்து விட்டதாக எவ்வளவு பெரிய கலகத்தை உருவாக்கினார்களோ, அதே போல இனிமேல் ஒவ்வொரு ஊரிலும், ஒவ்வொரு மசூதியிலும், ஒவ்வொரு தர்காவிலும், ஒவ்வொரு மதரசாவிலும், ஒவ்வொரு கபர்ஸ்தானிலும் இவர்கள் அங்கு ஒரு பிரச்சனையை எழுப்பி அங்கு ஒரு கலகத்தை உருவாக்குவதும், அப்படி கலகத்தை உருவாக்குவதன் மூலமாக அந்த மாநிலத்தினுடைய மக்கள் ஒற்றுமையை பிளந்து, அதுல எப்படியாவது மறுபடி எம்எல்ஏ, எம்பியா வர முடியுமா? முடிஞ்சா அரசாங்கத்தை அரசாங்க அதிகாரத்துக்கே, மாநில அரசு அதிகாரத்துக்கே கொண்டு வர முடியுமா? ஒரே நாடு, ஒரே கட்சி அப்படிங்கிறத கொண்டு வருமா அப்படின்றதுக்கான மிகப்பெரிய சதி திட்டம். நேற்று தமிழ்நாடு முழுமையும் இந்த திருத்த சட்டத்தை எதிர்த்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆர்ப்பாட்டங்களை நடத்தியது. பிரம்மாண்டமான ஆர்ப்பாட்டங்கள் பல இடங்கள் நடந்திருக்கின்றன. நானும் மத்திய சென்னை மாவட்டத்துக்கு நான் போயிருந்தேன். அது யானைக்கவுனி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிராக அங்கே அந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. நல்ல கடுமையான வெயில் அதில் நடந்தது. நானும் உற்று உற்று பார்த்தேன். அந்த பேனரை முழுசும் பெண்கள் பிடிச்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20, 25 பேருக்கு மேல இருக்கும். அந்த பேனரை எல்லாரும் படிச்சு நின்றாங்க. எல்லாருடைய நெற்றியிலும் குங்குமம் இருந்தது, திருநீர் இருந்தது, சந்தனம் இருந்தது. அதே போல அந்த ஆண் தொடர்கள்லாம் அந்த நிழலுக்கு அவங்களுக்கு இடம் விட்டு கொஞ்சம் ஓரமா நின்றுட்டு இருந்தாங்க. பலரும் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் கூர்ந்து பார்த்தேன். ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை. அந்த 60, 70 பேருக்கு மேற்பட்டவர்கள்ல ஒருத்தர் கூட முஸ்லீம் இல்லை. அதாவது இந்திய அரசாங்கம், அதாவது காவி அரசாங்கம், பிஜேபி அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, இஸ்லாமியர் சொத்துக்குள்ள இஸ்லாமியர் அல்லாதவர்களை புகுத்துவேன் அப்படிங்கறத அந்த சட்ட திருத்தம். ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய ஆர்ப்பாட்டத்துல ஒரு இஸ்லாமியர் கூட இல்ல. இஸ்லாமியர்களுடைய சொத்தை நீ அபகரிக்கிறதுக்கு இஸ்லாமியர்கள் ஆகிய அல்லாத நாங்கெல்லாம் வந்து நிக்கிறோம்டா ரோட்ல அப்படிங்கிறத பார்த்ததுதான் உண்மையில இந்த இந்தியாவுடைய தன்மை, தமிழ்நாட்டுடைய தன்மை, கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற முற்போக்கு இயக்கங்கள் எந்த அளவுக்கு இது எதிராக நிற்கிறது, தன்னுடைய மதத்தை, தன்னுடைய சாதியை இல்லாமல் எந்த சமூக நலத்தை முன்னிறுத்துகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இத்தகைய இந்த முயற்சிகளை அவர் மேற்கொள்வார்கள். திருப்பரங்குன்றம் மாதிரி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இந்த இந்த சட்டத்தை பயன்படுத்திட்டு கூட இன்னும் ஒரு 6 மாசத்துல டிஸ்பியூட்டட் லேண்ட்னு போட்டு வருவாங்க. அப்போ நம்ம மக்கள் முதல்ல இதுல இந்த இந்த சங்கிகளுடைய வைத்திருக்கக்கூடிய இந்த வெடிகுண்டுகளை அகற்றுவதற்கு நம்முடைய மனத்தடத்தை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். காலங்காலமாக
மாற்று மதத்தினரை அவருடைய பண்டிகையில் கலந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கேளிக்கைகளில் ஈடுபட்டு நண்பர்களாக பழகி கொண்டிருக்கக்கூடிய நாம் இத்தகைய சதி செயல்களிலிருந்து நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக இவற்றை எதிர்த்து மோதுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒருபோதும் நாங்கள் பற்றி பிடித்திருக்கிற எங்களுடைய முஸ்லிம், கிறிஸ்தவ மற்ற நண்பர்களுடைய கையை இந்துக்களிலும் கூட உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அப்படிங்கிறதெல்லாம் விட்டு நாங்கள் மக்கள், நாங்கள் நண்பர்கள், நாங்கள் சகோதரர்கள் என்ற முறையில சேர்ந்து நிற்பதற்கு நாம் எல்லோரும் சபதம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காவி இருள் பரவிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை வெளிச்சத்தை ஏற்றி வைப்போம். நன்றி.